ஒரு அட்வான்ஸ் என்டிடி டெக்னீஷியன் கோர்ஸ், அதாவது PIUT ஃபேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். இந்த கோர்ஸ் நம்ம சென்னையில் வர 11/3/2024 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே என்கொயரி ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். அல்லது டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் 9047047370 அல்லது விசிட் பண்ணுங்கள் meccoimbatore.com. வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2500 5000 சம்பளம். வாவ், சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கே. நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எல்லாருமே கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஜாப் அஷூரன்ஸ் இருக்கா சார் அப்படின்னா. இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற அஷூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த கோர்ஸுக்கும் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு அஷூரன்ஸ்னு சொல்லலாம். என்ன அஷூரன்ஸ்னு பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? வணக்கம் மக்களே, கபிலன் குமரவடிவேல். என்னென்னா அஷூரன்ஸ். ஸோ இந்த அஷூரன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார் என்ன கேரண்டி, என்ன வாரண்ட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நானும் நிறையா கோர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன சார் என்னத்தை ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, தருவீங்களா மாட்டிங்களா, எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படிங்கிற டவுட் யாருக்கு இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எஸ், ஏன்னா இந்த PIUT அதாவது ஃபேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரைனிங் டியூரேஷன் வந்து 1 மாதம், அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து 6 மாதம், 1 மாதம் ட்ரைனிங், 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். இந்த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கிடைக்கும். ஃபுட்டு, அக்கமடேஷன், ட்ராவல், சென்னையை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னா கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சென்னைக்குள்ள வந்து அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ட்ராவல் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அது தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அலவன்சஸும் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறமா அந்த 6 மாதம் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய சேலரி மினிமம் 25,000 ஸ்டார்ட் ஆகும். 6 மாதத்தில் 25,000 சம்பளம். ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் அப்ராடு போக முடியும் இந்த PIUT டெக்னீஷியனா. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பழைய கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PIUT முடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களாம் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு போனாங்க. பட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வந்துட்டு தான் இருக்குது. நம்ம இன்டர்வியூ மட்டும் கிளியர் பண்ணாவே போதும். ஓகே, அடுத்து இந்த PIUT கூட புதுசாக என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் PIUT மட்டும் தான் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து PIUT கூடவே எடி கரண்ட் டெஸ்டிங், அது டியூப் இன்ஸ்பெக்ஷனுக்காக எடி கரண்ட் டெஸ்டிங், இதையும் நீங்கள் படிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே PIUT, எடி கரண்ட் டெஸ்டிங், டாஃப்ட், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரே அட்வான்ஸ் என்டிடி டெக்னீஷியன் கோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். சரி, அஷூரன்ஸ்னு ஒன்று சொன்னீங்க, அது எங்கேயா இருக்குது அப்படின்னா இருக்குது, இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் யோசித்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். நீங்கள் என்னைக்கு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஆஃபர் லெட்டரும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த ஆஃபர் லெட்டரில் கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு 1 மாதம் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறமா 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கு, இது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், 25,000 சம்பளம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஆஃபர் லெட்டர்லேயே ரெடி பண்ணி ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே சிறந்த அஷூரன்ஸ் எதுவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இல்லை சார் இதை விட சிறந்தது ஒன்று இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 ஆகும். அக்கமடேஷன் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறோம். மற்றபடி ஃபுட்டெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த PIUT கோர்ஸை பொறுத்த அளவுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் ஒர்க் இருக்கும், ஆல் ஓவர் த வேர்ல்டில் எங்கே வேணாலும் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு ரெடினா மட்டும் இந்த PIUT கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் உள்ள எக்யூப்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 lakhs, இதில் உள்ள எக்யூப்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 to 80 lakhs அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இந்த PIUT எக்யூப்மெண்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 6 மாதம் இன்டர்ன்ஷிப் போய் தான் ஆகணும். ஓகே, இந்த கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம், அல்லது வெப்சைட்டில் நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கும், வெப்சைட்டும் போய் நீங்கள் செக் பண்ண முடியும். அல்லது கால் பண்ணுங்கள் 9047047370. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். நம்ம HVAC கோர்ஸ் வர 11/3/2024 சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே என்கொயரி ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். அல்லது டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் 9047047370 அல்லது விசிட் பண்ணுங்கள் meccoimbatore.com. வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். சொந்த ஊர்லேயே சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா இதுதான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். பட் அதுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கும். ஆனால் சொந்த ஊர்லேயே, நீங்கள் இருக்கிற சொந்த ஊர்லேயே சுயமாக நீங்களே செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறுறதுக்கான
ஒரு ஆப்ஷன் உள்ள ஒரு கோர்ஸ் தான் இது. என்ன கோர்ஸ் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கெஸ்ஸிங்லே இருங்க. இந்த வீடியோவில் முழுசாக அதை பற்றி பார்ப்போம். வணக்கம் மக்களே, நான் கபில் குமர வடிவேல். ஸோ நான் சொல்லக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HVAC, ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், HVAC டெக்னீஷியனுக்கான ஒரு கோர்ஸ் தான். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா இன்ஜினியராக தானே போகணும், ஏன் டெக்னீஷியனாக போகணும்னு கேள்வி கேட்டிருந்தேன் நான். இப்போ புதுசாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த HVAC இன்ஜினியராக மாறணும் அப்படின்னா டெக்னீஷியனில் இருந்து தான் படிப்படியாக போகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தள்ளப்பட்டிருக்கும். ஒன்றும் தப்பு கிடையாது. மினிமம் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சு அப்படின்னா நம்மளே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசராக மாறுவோம், அந்த ப்ராஜெக்ட் ஹெட்டாக மாறுவோம், ஃபெசிலிட்டி மேனேஜராகவும் மாறுவோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏசி இல்லாமல் யாரும் எந்த ரூம்லவும் உட்கார முடியாது. எல்லா பக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் மால், தியேட்டர், ஹோட்டல்ஸ், அண்ட் தென் ஹாஸ்பிட்டலு, வேற எங்கெல்லாம் இருக்குது ஏசி, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸில் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு அதில் வந்து கம்ப்ரஸர் தனியாக வரும், சில்லர்ஸ் தனியாக வரும், ஃபேன் தனியாக இருக்கும், காயில்ஸ் தனியாக இருக்கும், கம்ப்ரஸர் இது மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனி யூனிட்டாக இருந்து அதை எல்லாம் ஒன்று சேர்த்து எந்தெந்த ரூமுக்கு எவ்வளோ காற்று எப்படி போகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டக்டர் லே பண்ணி ஒவ்வொரு ரூமுக்கு நம்ம ஏசியை கொண்டு போகணும். இதுதான் HVAC அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் டெக்னீஷியனாக போனாலும் ஸோ சேலரி வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். இன் ஃபியூச்சர் இந்த ஃபீல்டில் இந்த வேலை தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்லா ஒரு ஏசியை சர்வீஸ் பண்ண தெரியும் அப்படின்னா மினிமம் ஒரு 1 hour ஆகும். ஒரு ஏசியை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hourக்கு நீங்கள் வந்து 500 to 600 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஆஃபீஸுக்கு வந்தால் கூட. ஸோ அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 2 ஏசி நீங்கள் ரிப்பேர் பண்ணாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 உங்களுக்கு இப்போ 200 பெட்ரோலுக்கு போச்சுன்னா கூட 1000 rupees உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ மாதம் 25 நாள்னா 25,000 நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். நான் சொல்கிறது மினிமம் காசு. ஒரு நாளைக்கு 2 ஏசி குறைஞ்சது பார்த்தாவே. பட் இன்றைக்கி வந்து இதுக்கு டிமாண்டு ஹெவியாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் டொமஸ்டிக்கில் தானே அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. மேஜராக சொல்லணும்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்த HVAC டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலைகள், மெயினாக ரிஃபைனரிஸ், பவர் பிளான்ட், இங்கே இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி, அந்த பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கூலிங் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HVAC டெக்னீஷியன்ஸ் தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அப்ராட் போக முடியும். அதுவும் அப்ராட் எப்போ போக முடியும் அப்படின்னா வெறும் 6 மாதத்தில். அந்த கேரண்டியும் உங்களுக்கு இதில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த சான்ஸ் வேறு எந்த கோர்சஸ்லையும் உங்களுக்கு இருக்குமான்னு டவுட்டு தான். எஸ், 6 மாதத்தில் நீங்கள் ஃபாரின் போகணும், ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த HVAC கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த HVAC கோர்ஸ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 month ட்ரைனிங் இருக்கும். இந்த 1 month ட்ரைனிங் அப்போ அக்கமடேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். லஞ்ச் அண்ட் தென் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி வரும். ஸோ 1 month முடிஞ்சதுக்கு அப்புறமா, ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வரும். இந்த 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்ராட் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக அப்ராட்லேயே நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம். அப்ராட் அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கல்ஃப் கண்ட்ரியில் நம்மளுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது இதுக்கான சார்ஜஸ் அண்ட் தென் ஃபீஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அப்ராட் போகிறதோட சேர்த்து ஒரு 1,10,000 வரைக்கும் ஆகலாம். பட் இனிஷியலாக இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 30,000 மட்டும் பே பண்ணால் போதும். பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு விசா டிக்கெட் 6 மாதம் கழிச்சு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு விசா டிக்கெட்லாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணாவே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கானதுன்னா, நான் சீக்கிரமாக அப்ராட் போகணும், சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீல்டு ஆப்டாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து HVAC டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து EEE, ECE, சிவில், எனி டிபார்ட்மெண்ட் வந்து படிக்க முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிக்கலாம், ஸோ டிப்ளமோ முடித்தவங்க படிக்கலாம், BA முடித்தவங்க படிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா தரப்பினருக்கும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள ஒரு கோர்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்தில் அப்ராடு போகிற கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே நானும் அனௌன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த கோர்ஸ் உங்களை வந்து அதுக்காக கூட்டிகிட்டு போகும். இந்த கோர்ஸை பற்றின மேலும் தகவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை கொடுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். நம்ம HVAC கோர்ஸ் வர 11/3/2024 சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே என்கொயரி ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். அல்லது டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் 9047047370 அல்லது விசிட் பண்ணுங்கள் MECcoimbatore.com. வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள்.